வெல்கம் டு இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறதுன்னா டேமியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டேமியன்ஸ் வந்து ரா பிராண்டில், அதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கார். அது இல்லாமல் 2023 மணி இந்த பேங்க் வின்னராகவும் நம்மளுடைய டேமியன்ஸ் இருக்கார். அது இல்லாமல் டபிள்யூடபிள்யூவோட அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியனாகவும் நம்மளுடைய டேமியன்ஸ் இருக்கார். இது எல்லாத்துக்கும் உரிமையாளரான நம்மளுடைய டேமியன்ஸ் தான். அந்த டேமியன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய டேமியன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் சில கேள்விகள் நம்மளுடைய டேமியன்ஸ்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 2023 மணி இந்த பேங்க் வின்னராக இருக்க நீங்கள் இது வரைக்கும் ஏன் யார்ட்டையும் கேஷின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுடைய டேமியன்ஸ் வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அதாவது ரா பிராண்டில் இருக்க சுத்ரோன்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால என்னோட மணி இந்த பேங்க்கை அவன்ட்டையும் என்னால் கேஷின் பண்ண முடியாது. ஸ்மாக்டவுனில் வந்து ரோமன் ரெயின்ஸு பாதி நாட்கள் ஸ்மாக்டவுனுக்கே வர்றதில்ல, அதனால் என்னால் அவன்ட்டையும் கேஷின் பண்ண முடியாது. அதாவது ரெசல்மனியா 40க்கு அப்புறம் என்னோட சாம்பியன்ஷிப், அதாவது என்னோட மணி இந்த பேங்கை நான் கண்டிப்பாக கேஷின் பண்ணுவேன். அதாவது ரெசல்மனியா 40க்கு அப்புறம் நடக்க போகிற ரா இல்லை ஸ்மாக்டவுன் இதில் எதுலையாச்சும் ஒன்றில் நான் என்னோட மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி நியூ சாம்பியனாக ஆகி தீருவேன் அப்படின்னு நம்மளுடைய டேமியன்ஸ் இப்போ சொல்லியிருக்காரு. ரெசல்மனியா 40க்கு அப்புறம் நம்மளுடைய டேமியன்ஸ் அவரோட அதாவது அவருடைய மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி நியூ சாம்பியனாக ஆவாரா ஆக மாட்டாரான்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நெக்ஸ்ட் நியூஸாக, போன வாரம் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கும் நம்மளுடைய சேமி ஜெயினுக்கும் எலிமினேஷன் சாம்பருக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ எலிமினேஷன் சாம்பருக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கும் நம்மளுடைய சேமி ஜெயினுக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த குவாலிஃபை மேட்ச்சில் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் நம்மளுடைய சேமி ஜெயினை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணி எலிமினேஷன் சாம்பருக்காக நம்மளுடைய ராண்டி ஆர்டன் குவாலிஃபை ஆகிட்டார். இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கு முதுகில் இன்ஜுரி ஆயிடுச்சு. இதனால நம்மளோட ராண்டி ஆர்டன் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வருவாரா வரமாட்டா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது நம்மளுடைய ராண்டி ஆர்டன்கிட்ட ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ராண்டி ஆர்டன் வந்தாலும் அவர் எந்த விதமான ஒரு ஃபைட்டும் பண்ண மாட்டார். ஒன்லி பேச தான் செய்வதை தவிர ஃபைட் பண்ண மாட்டார். இப்போ தான் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் இன்ஜுரியிலேருந்து க்யூர் ஆகி வந்தார். திரும்பி இப்போ இன்ஜுரி அப்படிங்கிறப்ப ரொம்பவும் ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவும் ஒரு மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ஃபுல்லாக க்யூர் ஆகி ரெசல்மனியா 40ல் சுத்தரன்ஸ் கூட மோதிய நியூ சாம்பியனாக ஆகணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது. அந்த கனவை நம்மளுடைய ராண்டி ஆர்டன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கனவை நம்மளுடைய ராண்டி ஆர்டன் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். நெக்ஸ்ட்டு நியூஸாக, அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் நம்மளுடைய ஜே ஊசோக்கும் நம்மளுடைய ரிங் ஜெனரலான கும்தருக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ஜே ஊசோ வந்து நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறினே சொல்லலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஜே ஊசோ வந்து கும்தரை வீழ்த்தி நியூ சாம்பியனாக ஆக மாட்டார் அப்படின்னு நான் எதனால் சொல்கிறேன்னா, இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோவோட இன்வால்மெண்ட் இருக்கும். அதனால நம்மளுடைய ஜே ஊசோ வந்து தோத்துது நம்மளுடைய ஜே ஊசோக்கும் ஜிம்மி ஊசோக்கும் ரெசல்மனியா 40ல் பிரதர் விசஸ் பிரதர் மேட்ச்சு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். அதாவது நம்மளுடைய ஜிம்மி ஊசோ உதவியாக கும்தர் வந்து அவரோட சாம்பியன்ஷிப்பை அவரே ரிட்டையர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து நம்மளுடைய கும்தரை சேலஞ்ச் பண்ணி ரெசல்மனியா 40ல் கும்தர் விசஸ் பிரான் பிரேக்கருக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச்சு ரெசல்மனியா 40ல் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் நம்மளுடைய அமெரிக்கன் சாம்பியன் கோடிக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினரையும் வின் பண்ண வைக்க முடியாது, அதே மாதிரி நம்மளுடைய கோடியையும் வின் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய கோடி வந்து ரெசல்மனியா 40ல் ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. அதுக்காக நம்மளுடைய அதாவது நம்மளுடைய கோடியையும் தோற்க வைக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து எலிமினேஷன் சாம்பரில் குவாலிஃபை ஆகிருக்காரு. நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து ஒரு வில்லத்தனத்தை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் செத்தரன்ஸ் கூட நான் தான் மோதி அவனோட டைட்டிலை பறித்து நியூ சாம்பியனாக ஆவேன் அப்படின்னு நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த மேட்ச்சில் நம்மளுடைய
ட்ரூ மேக்கினரையும் ஜெயிக்க வைக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய கோடியையும் தோக்க வைக்க முடியாது. இங்கே நம்மளுடைய கோடியை வின் பண்ண வச்சுட்டு நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை தோக்க வச்சோம்னா நம்மளுடைய கோடிக்கு இருக்கிற ஹைப்னஸ் குறைஞ்சிரும். அதே மாதிரி இங்கிட்டு கோடியை ஜெயிக்க வச்சுட்டு நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை தோக்க வச்சோம்னா ட்ரூ மேக்கினர் இருக்க ஹைப்னஸ் போயிடும். அதனால இந்த மேட்சை ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்கி இதை வந்து முடிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய WWE கண்டிப்பாக காட்டுவாங்க. உங்களோட பீப்புள் ஸ்டாரான ராக்கை நம்மளுடைய WWE நியூ சாம்பியனாக ஆக்க போகிறாங்களாம். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்களாம். என்னடா நம்மளுடைய ராக்கை சாம்பியன் ஆக்க போகிறாங்க, என்னடா புது முயற்சியை மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ரேண்டி ஆர்டனுக்கு இப்போ முதுகில் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நம்மளுடைய டாக்டர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரெசல் பண்ண வேணாம், ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு ரெசல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் எலிமினேஷன் சாம்பரை கூட மிஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளுடைய ரேண்டி ஆர்டனோட பிளேஸை நம்மளுடைய ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக நம்மளுடைய ராக் வந்து அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணி அந்த மேட்சை நம்மளுடைய ராக் வின் பண்ணுவார். வின் பண்ணி ரெசல்மனியா 40ல் செத்ரோலன்ஸ் கூட நம்மளுடைய ராக் தான் மோதி நியூ வேர்ல்டு சாம்பியனாக நம்மளுடைய செத்ரோலன்ஸ் தான், அதாவது ராக் தான் ஆவார் அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து உண்மையிலுமே இந்த நியூஸ் நடந்துச்சுன்னா ரேண்டி ஓர்டன் ஃபேன்ஸ் எல்லாம் மிகவும் கொழுந்து விட்டு எரிஞ்சிருவாங்க. ஏன்னா ரேண்டி ஓர்டனுக்கு வந்து இப்போ தான் ஒரு வருஷம் கழிச்சு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுடைய WWE வேணான்னு சொல்லிட்டு இது இன்னொரு ஆளுக்கு கொடுத்தோம்னா ரேண்டி ஓர்டன் ஃபேன்ஸ் எல்லாம் சத்தியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ராக்கோட நேம் வந்து ரொம்ப ஒரு இதாக பேசப்படுது. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பே நம்மளுடைய ரேண்டி ஓர்டன்கிட்ட இருந்து பறித்து ராக்கு கிட்ட கொடுத்துட்டோம்னா சுத்தமாக நம்மளுடைய ராக்கை நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெறுக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த பிளானை வந்து நம்மளுடைய WWE போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் வந்து இன்ஜுரியிலேருந்து ஃபுல்லாக க்யூர் ஆகி முன்னாடியே வந்துட்டாங்கன்னா இந்த பிளான் வந்து நடக்காமல் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெசல்மனியா 40க்குள்ளே நம்மளுடைய ரேண்டி ஓர்டனுக்கு ஏற்பட்ட இன்ஜுரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூர் ஆகி ரேண்டி ஓர்டன் ரெசல்மனியா 40ல் செத்ரோலன்ஸ் கூட மோதி நியூ வேர்ல்டு சாம்பியனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இதுதான் நடக்கணும். ஏன்னா ரேண்டி ஓர்டன் வந்து 2 வருஷம் ஆச்சு அவர் சாம்பியன் ஆகி இந்த சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் தவற விட மாட்டார்னு நினைக்கிறேன். ரேண்டி ஓர்டன் ஃபேன்ஸ்லாம் ரேண்டி ஓர்டன் நியூ சாம்பியனாக ஆனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக ரெசல்மனியா 40யோட கிக் ஆஃபில் என்ன நடந்துச்சு, என்ன விதமான சம்பவங்கள்லாம் நம்மளுடைய WWE நமக்காக பண்ணாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். அதை நான் புதுசாக ஒன்றும் நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் மெயின் நியூஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் அதாவது நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய கோடியை வந்து நம்மளுடைய கன்னத்தில் நம்மளுடைய ராக் வந்து அடிச்சிருப்பாரு. அதனால நம்மளுடைய செத்ரோலன்ஸ் வந்து நம்மளுடைய ராக்கை வந்து அடிக்கிறதுக்கு நம்மளுடைய செத்ரோலன்ஸ் வந்திருப்பார். நம்மளுடைய ராக்குக்கும் சரி, நம்மளுடைய ரோமனுக்கும் சரி, நம்மளுடைய கோடிக்கும் சரி ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. அது பரவாயில்ல. நம்மளுடைய செத்ரோலன்ஸ் எதுக்கு இந்த மேட்ச்சில் வந்து இன்வால்வ் பண்ணாங்க அப்படின்னு சத்தியமாக தெரில. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய WWE வந்து ரெசல்மனியா 40க்காக ஒரு ட்ரீசரை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பார்க்குற மாதிரியும் நம்மளுடைய செத்ரோலன்ஸ் வந்து நம்மளுடைய ராக்கை பார்க்குற மாதிரி ஒரு ட்ரீசரை நம்மளுடைய WWE வெளியிட்டிருந்தாங்க. இந்த ட்ரீசரில் வேறு எந்த ஒரு ரெஸ்லருமே இல்லை. இவங்க 4 பேர் தான் இந்த ட்ரீசர்லேயே இருக்கிறாங்க. இந்த 4 பேர் தான் இந்த ட்ரீசரில் இருக்காங்க. அதனால் ரெசல்மனியா 40ல் இந்த 4 பேர்த்துக்கும் ஒரு ஃபியூடு போகுமா, இல்லை செத்ரோலன்ஸ் வந்து ராக்கு கூட மோதி வேர்ல்டு சாம்பியனுக்காக மோதுவாரா, அதாவது நைட் 1ல் மோதுவாரா அப்படின்னு ஏகப்பட்ட விதமான ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர விதமாக ரெசல்மனியா 40ல் அதாவது நைட் 1ல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய ராக்கும் டீமாக இருந்து நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய செத்ரோலன்ஸ் கூடயும் ஒரு டேக் டீம் மேட்ச்சு ரெசல்மனியா 40ல் நைட் 1ல் விளையாடுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. அப்போ நைட் 2ல் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். இதுக்கு அதாவது நம்மளுடைய ரோமனுக்கும் கோடிக்கும் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய செத்ரோலன்ஸ் கூட யார் மோதுவாங்க அப்படின்னா எலிமினேஷன் ஜம்பரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் மோதுவாங்க. இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா ரெசல்மனியா நைட் 2ல் அதாவது நம்மளுடைய செத்ரோலன்ஸ் நம்மளுடைய ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் ரெஸ்லிங் வேர்ல்டில் போயிட்டுருக்கு. இது எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சத்தியமாக தெரியல. இது லாஸ்ட் நிமிஷத்தில் கூட இந்த பிளான் ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய
செத்ரோன்ஸ் கூட மோதுறதுக்கு தான் ஒரு குவாலிஃபை மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் என்ன ஏது அப்படின்னு சுத்தமாக பார்க்காம நம்மளுடைய கோடி கூடயே நம்மளுடைய செத்ரோன்ஸ் போய்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கால கொடுமைடா. ஏன்னா இவன் கூட மோதுறதுக்கு தான் ஒரு கண்டெண்டர் மேட்ச்சே போய்கிட்டு இருக்கு. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாம இவன் என்னன்னா கோடியோட வாலை பிடிச்சிக்கிட்டு அலையிறான். இந்த மேட்ச்சு ரெசல்மனியாவில் நடந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட WWE எது மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இது இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ராக் விசஸ் கோடி ரோட்ஸ் செத்ரோன்ஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச்சு ரெசல்மனியா 40ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ரெசல்மனியா நைட் 2ல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் அண்டர்ஸ்பிரிட் யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட யார் குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ அவங்க வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட மோதுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கு கண்டிப்பாக மறக்காமல் போட்டு போங்க நண்பா.